தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வேணா கூகுள் எர்த் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளோட ப்ராடக்ட். ஸோ கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு கூகுளோட ப்ராடக்ட். இது எதுக்கு ப்ரோ, இது என்னதான் யூஸ் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நிறைய விஷயம் பண்ண முடியும், அதையும் பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் இடத்துல இந்த ஆப்பை பற்றி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கூகுளோட ப்ராடக்ட். ஸோ கூகுளோட ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதை வச்சு நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற முடியும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற முடியும். எர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு எப்படி நம்மளால பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏறி ஒவ்வொரு இடத்துல போய் இது இப்படி இருக்குன்றதை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஆப் மூலமாக அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனாக பண்ணிக்கிற முடியும். அஃப்கோர்ஸ் அந்த இடத்துக்குள்ளேயே போகிற மாதிரி இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு அந்த இடம் இப்படி தான் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும் பை சேட்டலைட் மூலமாக. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடமே, ஸோ ஒரு புது இடமே நீங்கள் பார்த்துருக்க முடியுது, என்னடா இடம் அப்படின்னு தோணும். பட் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த இடத்துலையே சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பார்த்துட முடியும். ஸோ இதுதான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஒரு பிளாகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சுற்றி என்ன இருக்குது, நம்ம இடத்துக்குள்ளேயே ஒரு நல்ல பிளாக் கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பார்த்து அந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தென் ரெண்டாவது, எக்ஸ்ப்ளோரர் அட்வென்ச்சர் லவர்ஸ்லாம் இருப்பீங்களா, ஸோ அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் நல்லா இருக்குன்றாங்களே, இதை விட இந்த இடம் நல்லா இருக்குமா, இல்லை இதை விட அந்த இடம் நல்லா இருக்குமா அப்படின்றத கம்பேர் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நான் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் எனக்கு தோணுச்சு. இது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபோனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபோனுக்குள்ளே வந்தோடனே கூகுள் எர்த் அப்படின்ற இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது சில அனிமேஷன்ஸ்லாம் வரும், பட் எனக்கு வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி இது நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது தேவைப்படாது. ஸோ நீங்கள் வரும்போது சின்ன இந்த கூகுளோட எந்த மெயில் ஐடி வேணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூமி இருக்கும். ஸோ பூமி இப்படி சுற்றி விட்டு நீங்கள் பார்த்துக்கிற முடியும். ஸோ அதே சமயத்தில் ஆஸ்திரேலியா, இதுதான் ஆஸ்திரேலியா கரெக்டு தானே? ஆமாம், ஆஸ்திரேலியா தான். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி உங்கள் ஏரியா என்ன அப்படின்றது சர்ச் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோலாஜிக்கல் பெர்மிஷன், அதாவது லொக்கேஷன் பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத அதுவே போய் காமிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் சில நேரத்தில் பார்க்கும்போது. ஸோ இதான் அவங்க ஏரியாவா ப்ரோ அப்படின்னா, ஆமாம் இதுதான் ஏரியா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஏரியா. இதை நம்ம த்ரீ டைமென்ஷனில் பார்த்துக்கிற முடியும். அதாவது எப்படி இருக்குது அப்படின்றத 3 டைமென்ஷன்லேயும் பார்த்துக்கிற முடியும். உங்களோட நெட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் லோடிங் ஆகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேட்டலைட் இமேஜஸ்ன்றதுனால எனக்குள்ளே ஒரு குளமே இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேட்டலைட் இமேஜஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா சேட்டலைட் இமேஜஸில் டேரெக்டாக வருது. ஸோ எந்த இடத்துலையும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத கரெக்டாக இந்த இடத்துல கவனிச்சிக்க முடியும். எங்கள் ஊரில் இப்படி ஒரு குளம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. இது மாதிரி தான் சொல்கிறது. ஏன்னா நம்மளுக்கு எது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரியும். இது என்ன பெரிய கடல் மாதிரி இருக்குது, இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பட் எங்கள் ஊரில் இது இருக்குது. மீனாட்சிபுரம் குளம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் இடையை பக்கத்தில் பார்க்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஒரு பிளாகராக இருக்கீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் பிளாக் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, நிறைய விஷயத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் என்ன, இதில் நெட்வொர்க் ஸ்பீடு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அது லோடிங் ஆகிறது கம்மியாக இருக்குது. இல்லை அப்படின்ற சமயத்தில் உங்கள் நெட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியா என்ன அப்படின்றது கரெக்டாக தெரியும். முடிஞ்சால் உங்களை கூட அந்த இடத்துல பார்க்க முடியும், நல்ல நெட்வொர்க் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதை மட்டும் தான் பார்க்க முடியும் ப்ரோ, நம்ம ஊர் மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்றான் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்குனாலும் போகலாம், உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எதுனாலும் போகலாம். அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால பார்த்துக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நம்ம பார்டரே போகலாமே. ஸோ இங்கே ஓகே, இந்தியன் பார்டர், இந்த இடத்துல கூட நம்மளால போய் பார்த்துக்கிற முடியும். நேபாளோட பார்டர் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது அதிசயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜியோலஜிக்கல் லொக்கேஷன் ப்ளூ ரேட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரீட் ஏலியன் வீடியோ, அதாவது அந்த வாட்டர் லேயர் எங்கே இருக்குது, அது இல்லாமல் லேண்ட் லேயர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்ற சமயத்தில் இந்த லேயர் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணிக்கிறவும் முடியும். அதாவது நேச்சர் ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எந்த இடம் உங்களுக்கு பார்க்கணுமோ அந்த இடத்த இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம்.
உதாரணத்துக்கு ஸ்பாட்டாக நம்ம போகலாமே. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அந்த இடத்துக்கு பதிலாக டேரெக்டாக அந்த 3D டைமென்ஷனில் வந்து கூப்பிட்டு போகும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாகவும் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ரொட்டேஷன் இந்த மாதிரிலாம் காமிக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எனக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இல்லை. நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் அப்படியே கிளியராக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடம் இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியாட்டினாலும் கூட சில நல்லா இருக்கக்கூடிய ஏரியாஸ், உதாரணத்து பாரிஸ் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிளியராகவே தெரியும். அதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்த இடம்லாம் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரியேவும் நம்ம வேறு ஏதாவது ஒரு இடம் போகலாமே. இப்போ இந்தியா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த நார்த் இந்தியா, ஸோ நார்த் அமெரிக்கா இந்த சைட்ஸ்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. சைட்லேருந்து பார்க்கும்போது வியோகோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா அந்த இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துலேருந்தே பார்த்துக்கிற முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பார்த்துக்கிற முடியும். அந்த இதுதான். அது இல்லாமல் மேப் ஸ்டைல் வேணும் அப்படின்னா மேப் ஸ்டைலில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதாவது நம்ம நார்மல் கூகுள் மேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கேல் ஆட்டிடியூடில் எனக்கு இந்த இடம் என்ன ஸ்கேலு, இந்த லெவல்லேருந்து எவ்வளோ தூரம், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நம்மளால் இதில் பண்ணிக்கிற முடியும். அந்த ஒரு நல்ல விஷயமும் இதில் இருக்குது. அதாவது மெஷரேஷன் பண்ணிக்கிற முடியும். ஒரு இந்த இடத்துலேருந்து இந்த தூரத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கிற முடியும். அதாவது உதாரணத்துக்கு இந்த இடத்த நான் வந்து மொதல் பாயிண்ட்டாக வச்சுட்டு, ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டை வந்து நான் இங்கே இந்தியாவில் வைப்போன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியாவில் வச்சுறேன். இது செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கும் அதுக்கு எவ்வளோனா 1536 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்னொரு ஏரியா நம்ம போகிறோம், ஒரு அண்டார்டிகாவோ இந்த சைடில் இங்கேருந்து. ஸோ இது மொத்தம் எவ்வளோ அப்படின்றதையும் நம்மளால் இதில் கால்குலேட் பண்ணிக்கிற முடியும். அதுதான் இந்த மெஷரிங் ஆப்ஷனுக்கு. அது இல்லாமல் மற்றபடி உங்களோட கூகுள் ஆப்ஷனல் விஷயங்கள் மற்ற எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நார்த்தன் டிகிரிஸ், ஸோ அதாவது நம்ம நார்மலாக இதில் யூஸ் பண்ணுவோம்ல, நார்த்து சவுத் எப்படி பார்க்குறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இதில் எந்த சைடு நார்த் இருக்குது, எந்த சைடு சவுத்தில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கிற முடியும். சைனா சைடையும் நம்மளால் பார்த்துக்கிற முடியும். இதில் லிமிட்டடே என்னென்னா எர்த்து மட்டும் தான் நம்மளால் பார்த்துக்கிற முடியும். எர்த்தை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எதையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். கிரீன்லேண்ட் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்போட ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும். இந்த ஆப் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏரியாக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத நம்மளாலே பார்த்துக்கிற முடியும். அவ்வளோ நல்ல விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. நானும் கூட ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக ஸ்டுடியோ போகலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஆப் ரிவ்யூ. இந்த ஆப் ரிவ்யூ நம்ம ஸ்டுடியோவில் முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப் ரிவ்யூ பற்றி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த ஆப் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆப் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சில பேருக்கு வந்து இது நல்லா இல்லைன்னு தோணும், பட் சில பேருக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தோணும். இன்னும் சில பேருக்கு என்னன்னா என்கிட்ட ஆல்ரெடி கூகுள் மேப் இருக்கே, அப்படி இருக்கும்போது நான் இதை ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தோணும். அவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகேவா? ஸோ இதோட டவுன்லோடிங் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்குது, அப்படியே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கன் இப்படி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஐடியா இருக்குது. வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி 2 செகண்ட் கணக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஆனால் ஸ்டேட் இந்த எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.